Good morning student. Today we are going to see the poem of adventure. This poem was written by George Crocus. What is mean by adventure? An adventure is an exciting experience that is bold and risky time with great courage. Now let's see the poet introduction first. George Crocus was born on 30th June 1951 in Samos, Greece and now lives in Melbourne, Australia. He is an aspiring poet who has written quite a number of poems inspired by nature, science, philosophy and the spiritual aspect of life. He has studied Eastern and Western religions and associated philosophy for over 35 years and has practiced various forms of yoga and meditation. Crocus வந்து ஜூன் 30ல் 1951 கிரீஸ் நாட்டில் சமோஸ் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பிறந்திருக்காரு. இப்போ ஆஸ்திரேலியாவில் மெல்போர்னில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் நிறைய போயம்ஸ் வந்து எழுதியிருக்காரு. நேச்சரை பற்றி, சயின்ஸை பற்றி, ஃபிலாசபியை பற்றி அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் இதெல்லாம் பற்றி வந்து எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் ரிலீஜியன்ஸ் பற்றி வந்து ஸ்டடி பண்ணியிருக்காரு. ஒரு 35 இயர்ஸ்க்கு மேலாக வந்து யோகா அண்ட் மெடிடேஷன் அப்படின்னா வந்து தியானம், இது எல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. Now let's see the poem. Deep inside the mountain, the adventurers hide themselves. They are of all forms and shapes. They all have an excellent ending because those that live their lives in adventure see the world in an extraordinary special way. Deep inside the mountain. Deep அப்படின்னா ஆழமான பகுதி. Inside the mountain மலைகளின் உள்ளே. டீப் இன்சைட் த மவுண்டெயின் மலையின் ஆழமான பகுதியினுள் த அட்வென்ச்சர்ஸ்னா சாகசங்கள். ஹைட் தம்செல்ஸ் அதாவது வந்து மறைஞ்சிருக்கு. தே ஆர் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் அண்ட் ஷேப்ஸ். தே ஆல் ஹாவ் அன் எக்ஸலண்ட் எண்டிங். இந்த அட்வென்ச்சர்ஸ்க்கு எல்லாம் வந்து ஆல் ஃபார்ம்ஸ் அண்ட் ஷேப் வந்து இருக்குது. அது டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது அண்ட் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் இருக்குது. தே ஆல் ஹாவ் அன் எக்ஸலண்ட் எண்டிங். இந்த அட்வென்ச்சர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு எண்டிங் இருக்குது. இந்த அட்வென்ச்சர்ஸோட எண்டிங் ரொம்ப வந்து எக்ஸலண்ட்டாக அற்புதமாகவே வந்து இருக்குது. பிகாஸ் தோஸ் தட் லிவ் தேயர் லைவ்ஸ் இன் அட்வென்ச்சர் சி த வேர்ல்டு இன் அன் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஸ்பெஷல் வே. ஏன்னா வந்து யாரெல்லாம் இந்த அட்வென்ச்சர்ஸை விரும்பி தங்களோட வாழ்க்கையில் வந்து அட்வென்ச்சருக்காக வாழ்கிறாங்களோ அவங்க தான் வந்து இந்த உலகத்தில் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஸ்பெஷல் வேல வந்து பார்ப்பாங்க. இந்த வேர்ல்டை வந்து ஸ்பெஷலானதாக தான் வந்து வியூ பண்ணுவாங்க. To attract the adventures into patterns of habit, you only need to close your eyes and ask them to embrace you. You can also imagine that you are transparent and feel the wind stream through you instead of going against you, or imagine there are tiny little wings on your back and every time you take a new step you bounce a bit. To attract the adventures into the patterns of habit, you only need to close your eyes and ask them to embrace you. இந்த அட்வென்ச்சரை வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களோட கண்களை மூடிக்கிட்டு அட்வென்ச்சர்ஸ் வந்து உங்களை வந்து எம்ப்ரேஸ் யூ தழுவிக்கிறதுக்காக வந்து நீங்கள் வந்து அந்த அட்வென்ச்சரை வந்து கேட்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. You can also imagine that you are transparent and feel the wind stream through you instead of going against you. நீங்கள் காற்று வீசுகிற இடத்துல போய் நிற்கிறீங்க, அந்த காற்று உங்கள் மேலே வீசுது இல்லையா, அந்த காற்று வந்து இமேஜின் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து திறந்த வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கீங்க, காற்று நல்லா வீசுது, அந்த காற்று வீசும்போது அந்த காற்று உங்களை தாண்டி போகுது அப்படின்னு நினைக்கிறத விட ஊடுருவி போகுது அப்படின்னு நீங்கள் வந்து இமேஜின் பண்ணணும். அதுவும் ஒரு அட்வென்ச்சர் தான். Or imagine there are tiny little wings on your back and every time you take a new step you bounce a bit. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பின்னால் வந்து 2 சிறிய சிறகுகள் இருக்குது. ஒவ்வொரு தடவையும்
நீங்கள் ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் குதிச்சு போகிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. மேபி லைஃப் இட் செல்ஃப் இஸ் ஒன் பிக் அட்வென்ச்சர் இஃப் ஒன்லி யூ ஹாவ் த கரெக்ட் ஷேட்ஸ் ஆன். பேக் இன் த டேஸ் ஆஃப் ஓல்டு when knights were bold, who with a swords or lance in armor shout romance. Maybe life itself is one big adventure if only you have the correct shades on. உங்களோட ஃபீலிங்ஸ் வந்து சரியானதாக இருந்தால் வந்து லைஃப் அப்படின்றதே வந்து ஒரு பெரிய வந்து அட்வென்ச்சராக தான் வந்து இருக்கும், ஒரு பெரிய வந்து வீரதீர செயலாக தான் வந்து இருக்கும். ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து நம்மளோட வாழ்க்கை வாழ்கிறதே வந்து ஒரு பெரிய அட்வென்ச்சராக தான் வந்து இருக்கும். Back in the days of old, when knights were bold, who with a swords or lance in armour shout romance. கடந்து போன அந்த நாட்களில் வந்து வீரம் நிறைந்த வீரர்கள்லாம் வந்து இருந்தாங்க. நைட்ஸ் அப்படின்னா வந்து படை வீரர்கள் எல்லாம் வந்து போல்டாக அவங்க தன்னோட ஸ்வாட்னா வந்து தன்னோட வால் ஈட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு ஆர்மர்னால் வந்து போருக்கு போகும்போது போட்டிருக்க அந்த உடை, போருக்கு போய் வீர சாகசம் புரிஞ்சாலும் அப்போ கூட வந்து அவங்க கவசங்களோட வந்து அந்த வீரதீர செயல்களை தேடி வந்து போனாங்க. It was the age of chivalry, long ago in man's history, when to fight for a righteous cause one did gain considerable applause. அந்த காலத்தில் அவங்க போர் புரியறதுக்காக வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பிரின்சிபல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி வாழணும். அதுதான் வந்து ஏஜ் ஆஃப் சிவால்ரி. அப்போ மேன் ஹிஸ்ட்ரியில் வந்து அது ஒரு வீர மரபாகவே வந்து இருந்துச்சு. when to fight for a righteous cause one did gain considerable applause. சரியான காரணங்களுக்காக வந்து போர் புரிஞ்சால் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல அப்ளாஸ் வந்து கிடைக்கும், நல்ல பாராட்டு வந்து கிடைக்கும். It was mainly for show, love and glory. They deemed themselves being worthy to capture the heart of some fair maiden, which was the most desired prize laden. Oh, they would strike heavy blows on all of their opponents and foes in a one-to-one combat defying death, as crowds watched with abated breath. It was mainly for show, love and glory. They deemed themselves being worthy to capture the heart of some fair maiden, which was the most desired prize laden. அந்த காலத்திலலாம் வந்து படை வீரர்கள் வந்து எதுக்காக விரும்பி அட்வென்ச்சராக நினைச்சு போய் போர் புரிஞ்சு வெற்றி பெற்றாங்கன்னா வந்து தங்களோட வீரத்தை வந்து அடுத்தவங்களுக்கு வந்து காமிக்கிறதுக்காக, அவங்களோட அன்பை வந்து பெறதுக்காக, அவங்களோட க்ளோரிக்காக, பெருமைக்காக, இது எல்லாத்துக்குமே வந்து அவங்க தகுதியானவங்களா வந்து அவங்கள வந்து காமிச்சுக்கிட்டாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எதுக்குன்னா வந்து ஒரு போருக்கு போய் வெற்றி பெற்றுட்டு வர படை வீரரை தான் வந்து எல்லா திருமணம் ஆகாத பெண்களும் வந்து விரும்பி கல்யாணம் செஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பெண்களோட ஹார்ட்டை வந்து வின் பண்ணுறதுக்காக அதுதான் வந்து அந்த காலத்தில் விரும்பத்தக்க ஒரு ப்ரைஸாக வந்து இருந்துச்சு. they would strike heavy blows on all of their opponents and foes in a one-to-one combat defying death, as crowds watched with abated breath. தங்களை எதிர்த்தவங்க பகைவர் மீது வந்து அவங்க சரமாரியாக வந்து தாக்குதல்லாம் வந்து நடத்தினாங்க. மரணத்தையும் எதிர்த்து ஒருத்தவங்க வந்து போராடினாங்க. அதை சுற்றி இருப்பவங்க எல்லாம் வந்து எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா வந்து அபேட்டட் பிரீத், அதாவது மூச்சு விடவும் மறந்து அதை வேடிக்கை பார்த்தாங்க. எஸ், இட் வாஸ் ஃபேர் பேக் இன் தோஸ் டேஸ் ஆஃப் யோர் தட் கரேஜ் அண்ட் ஸ்ட்ரென்த் கேம் டு த ஃபோர் where there was this life and death struggle, such is use and hand the knights would juggle. கடந்த காலத்தில் வந்து இந்த கரேஜ் அண்ட் ஸ்ட்ரென்த் இதுதான் வந்து முன்னாடி வந்து அவங்களுக்கு இருக்கும். கரேஜ் அப்படின்னா வீரம், ஸ்ட்ரென்த்து வலிமை, இதுதான் வந்து அவங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கும். லைஃப் அண்ட் டெத் வாழ்க்கைக்கும் இறப்புக்கான இந்த போராட்டத்தை அந்த நைட்ஸ் தங்களோட கைகளில் வந்து ஒரு அழகாக அதை எடுத்து விளையாடுவாங்க. And in fighting for their country, faith and king, noble impression on people's mind would ring, that even though the age are held in high esteem, those knights in shining armour do now all seem.
ஸோ இந்த மாதிரியான போர் வீரர்கள் வந்து தங்களோட கண்ட்ரிக்காக, நாட்டுக்காக, ஃபெய்த் நம்பிக்கைக்காக, அரசனுக்காக வந்து பீப்புள்ஸ் மைண்டில், அதாவது மக்களோட மக்கள்கிட்ட வந்து நல்ல மதிப்பை ஏற்படுத்துறதுக்காக வந்து சைனிங் ஆர்மர், கவச உடையில் இருக்கக்கூடிய வீரர்களோட வீர தீர செயல்கள் எல்லாம் வந்து ஹை எஸ்டீம், உயர்ந்த இடத்துல வந்து அந்த பளபளக்கக்கூடிய கவசம் அணிந்த வீரர்கள் எல்லாம் வந்து பல ஆண்டுகளாக வந்து நினைவில் நிற்பாங்க. அவங்களோட வீரங்களை பற்றி நினைச்சு பார்த்தோன்னா வந்து நம்ம பிரமிச்சு பேசுவோம். மக்களோட மனசில் வந்து என்றைக்குமே அவங்களுக்கு வந்து இடம் இருக்கும். There are many legends based on their heroic exploits, a legacy of tales which have been told with much adroit, highlighting aspect of human wisdom related to virtue and vice, and the lesson to be learnt are those of goodness and sacrifice. There are many legends அப்படின்னா பழங்கதை, ஹீரோயிக் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் அவங்களோட வீரதீர செயல்கள் பற்றி பல கதைகள் இருக்குது. எ லெகசி ஆஃப் டேல்ஸ் அவங்களோட வீரதீர சாகச செயல்களான கதைகள் நிறைய வந்து ஸ்கில்ஃபுல்லாக வீரதீரத்தை பற்றி எல்லாம் வந்து திறமையோடு வந்து சொல்லப்படுது. ஹைலைட்டிங் அஸ்பெக்ட் ஆஃப் ஹியூமன் விஸ்டம் ரிலேட்டட் டு விர்ச்சு அண்ட் வைஸ், ஹைலைட் பண்ணி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒரு சில நிகழ்வுகளை, அதுவும் வந்து ஹியூமன் விஸ்டத்தை இதோட விர்ச்சு அண்ட் வாய்ஸோட வந்து இமையோட வந்து ரிலேட்டட் பண்ணி தொடர்பு படுத்தி வீரதீர செயல்கள் வந்து ஹைலைட் பண்ணி பேசப்படுது. அண்ட் த லெசன் டு பி லேர்ன்ட் ஆர் தோஸ் ஆஃப் குட்னஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ், இது மாதிரி வந்து பழங்கதைகள் வந்து திறமையோடு சொல்லப்பட்ட அந்த பாரம்பரிய கதைகள், அதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய லெசன் என்னன்னா வந்து குட்னஸ் அண்டு சாக்ரிஃபைஸ். குட்னஸ் அப்படின்னா வந்து நல்ல விஷயங்கள், சாக்ரிஃபைஸ் அப்படின்னா வந்து தியாகம். இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். History usually repeats itself time and again, as it often happens a situation comes when we are asked to do something for a just cause and acting with chivalry we should in pass. History usually repeats itself time and again. வரலாறு வந்து அடிக்கு ஒரு தடவை வந்து திரும்புது. அது வந்து யூஷுவல் தான். ஒரு சுச்சுவேஷன், ஒரு சூழ்நிலை உருவாகும் போது அது எகெயின் நடக்குது, திரும்பவும் நடக்குது. ஒரு நியாயமான காரணத்துக்காக வந்து நம்ம வந்து போராடணும். அப்போ துணிச்சலோடு வந்து போராடணும். நம்ம போராட வந்து தயங்கக்கூடாது. Shall we go to the book back exercises now? Read the lines and answer the question. Question number 1. Where do adventure hide? Answer. Adventures hide deep inside the mountain. Number 2. What have an excellent ending? Answer. Adventures have an excellent ending. Number 3. When will one get an applause? Answer. One will get an applause when he fights for a righteous cause. Number 4. What does noble impression mean? Answer. It means high regard. Who can leave a noble impression? Answer. The knights who fight for their country, faith and king can leave a noble impression. Number 5. What does heroic exploits mean? Answer. It means adventurous activities. What are legends? Answer. Legends are stories handed down from long ago. Next, answer briefly. What is adventure? Answer. A bold or exciting undertaking is called an adventure. Number 2. Describe the appearance of a knight. Answer. A knight is strong and bold. He carries a sword or lance. He wears a shining armour. Number 3. What are the characteristics of an adventure? Answer. An adventure calls for courage and strength. It involves life and death struggle. It is aimed at a righteous cause. It involves love, glory, patriotism, goodness and sacrifice. Next, think and answer. Why does the poet ask us to imagine that we have tiny wings on our back? Answer. We should attract the adventurers into the patterns of habit. Adventures should become a part and parcel of our body. For that purpose, we should imagine that we have tiny wings on our back. Number 2. Why should we fight for righteous cause?
Answer. During the age of chivalry, the knights fought for a righteous cause. They crushed down the evil doers and saved the damsel in distress. In the same way, we too should fight for a righteous cause. We should not hesitate to fight against injustice. Okay, fine, that's all.